ஓம் ஓம் ஏகதந்தம் மகாகாயம் லம்போதரம் கஜானனம் விக்னநாசகரம் தேவம் ஏரம்பம் பிரணமாமி. ராம் ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது வட இந்தியாவில் உள்ள சக்தி பீடங்களை தரிசிக்க ஆரம்பிக்கின்றோம். சக்தி பீடங்கள் என்பவை ஆதிசக்தி ரூபமான சதிதேவி, அதாவது தாட்சாயணியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்களில் எழுப்பப்பட்ட கோயில்களாகும். சக்தி பீடம் என்பதற்கு சக்தியின் அமர்விடம் என்று பொருளாகும். இவற்றில் 51 சக்தி பீடங்கள் அக்ஷர சக்தி பீடங்கள் என்றும், 18 சக்தி பீடங்கள் மகாசக்தி பீடங்கள் என்றும், 4 சக்தி பீடங்கள் ஆதிசக்தி பீடங்கள் என்றும் அறியப்படுகின்றன. சக்தி பீடங்கள் அனைத்தையும் தரிசிக்க முடியாவிட்டாலும் ஆதிசக்தி பீடங்கள் 4 தரிசிக்க வேண்டும் என்பது நியதியாகும். தற்போது அவற்றில் சிலவற்றை நாம் தரிசிக்கலாம். தேவி பாகவதம் என்ற நூல் அன்னைக்கு 108 சக்தி பீடங்கள் உள்ளதாகவும் அதில் 64 சக்தி பீடங்கள் முக்கியமானவை என்றும் கூறுகின்றது. ஆனால் தந்திர சூடாமணியில் 51 சக்தி பீடங்கள் தான் உள்ளது என்று தெளிவாக உள்ளது. அதனால் அதனை பின்பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். இதனுடைய புராண கதை என்ன கூறுகின்றது என்றால், தந்தையாகிய தக்ஷன் அவமதிக்கப்பட்ட தாட்சாயணி என்கிற பார்வதி அந்த யாகம் அழியுமாறு சபித்துவிட்டு தட்சன் தந்த உடல் தனக்கு வேண்டாம் என தட்சன் நடத்திய யாகத்தின் தீயிலேயே எரிந்து போகின்றார். சிவனால் படைக்கப்பட்ட வீரபத்திரர் அந்த யாகத்தை அழித்தார். மனைவி இறந்த வருத்தத்தில் சிவன் தன் மனைவி தாட்சாயணியின் இறந்த உடலை எடுத்துக்கொண்டு ஊழித்தாண்டவம் ஆடினார். சிவனின் ஆட்டத்தை நிறுத்த பலரும் வேண்ட விஷ்ணு தன் சக்கராயுதத்தால் தாட்சாயணியின் உடலை 51 துண்டுகளாக வெட்டி வீழ்த்தினார் என்றும் அதன் பிறகு சிவன் சாந்தமானார் என்றும் கூறப்படுகின்றன. சிதறிய தாட்சாயணியின் உடல் பகுதிகள் விழுந்த 51 இடங்கள் சக்தி பீடங்களாகின. பிறகு தாட்சாயணி பர்வதராஜன் மகளாக பிறந்து பார்வதியாக பிறந்து ஈசனை மணந்தாள் என்றது வரலாறாகும். சக்தி பீடங்களின் எண்ணிக்கையில் பல குழப்பங்கள் உள்ளன. அதில் எது சக்தி பீடம் என்பதிலும் உள்ள குழப்பங்களும் உள்ளன. நாம் அவற்றில் ஒன்றாகிற நைனாதேவி என்கிற சக்தி பீடத்தை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். நைனாதேவி என்கிற ஸ்தலத்தில் தேவியின் கண்கள் விழுந்த இடமாக கருதப்படுகின்றது. நைனாதேவி சக்தி பீடம் இந்தியாவின் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஒரு முக்கியமான சக்தி பீடமாகும். இது 51 சக்தி பீடங்களில் ஒன்று. இந்த கோயில் சண்டிகளிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றது. பழம்பெரும் புராணங்களின்படி சிவபெருமான் தனது மனையின் சதிதேவியின் உடலை தோளில் சுமந்து சென்றபோது அவர் உடல் பாகங்கள் பல இடங்களில் விழுந்தன என்று நாம் தற்போதுதான் பார்த்தோம். நைனாதேவி கோயில் சக்தி பீடங்களில் ஒன்றாகும். இந்த கோயில் அன்னை நைனாதேவி சிலை உள்ளது. இந்த சிலை 2 கண்களை உடையது. அவை பார்வதி மற்றும் காளிதேவி குறிக்கின்றன. நைனாதேவியின் கோயில் சக்தி பீடம் முக்கியமான ஒன்று. இங்கேதான் சிலை 2 கண்களை கொண்டிருக்கின்றது. நைனாதேவி கோயில் அமைந்துள்ள இடம் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பகுதியாகும். இக்கோயிலுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றார்கள். இங்கு நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை நாம் தரிசிக்கலாம். ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதா அம்பிகே புவனேஸ்வரி ஆகமவேத கலமய ரூபிணி அகில சராச்சர ஜனனி நாராயணி நாக கங்கண நடராஜ மனோகரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதா அம்பிகே. பலவிதமாய் உன்னை ஆடவும் பாடவும், பலவிதமாய் உன்னை ஆடவும் பாடவும், பாடிக்கொண்டாடுமல்பர் பதமலர் சூடவும், உலகம் முழுதுயன அகமுற காணவும் ஒரு நிலை தருவாய்
காஞ்சி காமேஸ்வரி ஒரு நிலை தருவாய். காஞ்சி காமேஸ்வரி உழன்று திரிந்த என்னை உத்தமனாகி வைத்தாய். உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய். நிழலென தொடர்ந்த முன்னூல் கொடுமையை நீக்க செய்தாய். நித்திய கல்யாணி பவானி பக்தேஸ்வரி நித்திய கல்யாணி பவானி பக்தேஸ்வரி துன்பபூடத்திலிட்டு தூயவனாகி வைத்தாய். தொடர்ந்த முன் மாயம் நீக்கி பிறந்த பையனை தந்தாய். அன்பை புகட்டி உந்தல் ஆடலை காண செய்தாய். அடைக்கலம் நீயே அம்மா, அடைக்கலம் நீயே அம்மா. அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலித அம்பிகை. தேவி நீயே துணை தென்மதுரை வாழ் மீனலோச்சனி. தேவி நீயே துணை தென்மதுரை வாழ் மீனலோச்சனி. தேவி தேவாதி தேவன் சுந்தரேசன். தேவாதி தேவன் சுந்தரேசன் சித்தம் கவர் புவன சுந்தரியே. சித்தம் கவர் புவன சுந்தரியே அம்பதேவி நீயே துணை தென்மதுரை வாழ் மீனலோச்சனி. தேவி மலையத்வஜன் மாதவமே. மலையத்வஜன் மாதவமே காஞ்சன மாலை புதல்வி மகராணி. அலைமகள் கல்லைமகள் பணிகீர்வாணி. அலைமகள் கல்லைமகள் பணிகீர்வாணி. அமுதனைய எல்லாம் இனிய முத்தமிழ் வளததே. நீயே துணை தென்மதுரை வாழ் மீனலோச்சனி. தேவி துர்க்கையம்மா எங்கள் துர்க்கையம்மா துரிதத்தில் வந்தருள் துர்க்கையம்மா. துர்க்கையம்மா எங்கள் துர்க்கையம்மா துரித நிவாரணி துர்க்கையம்மா. ராகு துர்க்கையே ரட்சித்திடம்மா கனக துர்க்கையே காத்திடம்மா. விஷ்ணு துர்க்கையே விக்னங்கள் நீக்கியே வேண்டும் வரங்களை தந்திடுவாய். நவராத்திரி 9 நாட்களிலும் நவதுர்க்கையாகவே வருபவள் நீ. நான் இளமெங்கும் செய்திடவே நலங்கள் யாவையும் தந்திடம்மா. துர்க்கையம்மா எங்கள் துர்க்கையம்மா துரிதத்தில் வந்தருள் துர்க்கையம்மா. துர்க்கையம்மா எங்கள் துர்க்கையம்மா துரித நிவாரணி துர்க்கையம்மா.
शैलपुत्रिणी ब्रह्मचारिणी चन्द्रकाण्डानि कुष्माण्डिनी स्कन्दमादानी कात्यायिनी कालरात्रि महागौरिणीये सिद्धिदात्रिणी जगदीश्वरी मागेश्वरिणी वागेश्वरी अमुदेश्वरिणी कुमुदेश्वरी भागेश्वरिणी विश्वेश्वरी दुर्गयम्मा एंगल दुर्गयम्मा दुरिदत्तिल वंदरुल दुर्गयम्मा दुर्गयम्मा एंगल दुर्गयम्मा दुरिद निवारणी दुर्गयम्मा सत्यरूपिणी शान्तस्वरूपिणी कोट्टवै नीये शङ्करिये सिंहवागिनी श्रीभवधारिणी சூலமேந்திடும் சூலினியே மகிடனை மர்தனம் செய்திடவே மகிஷாசுர மர்தினி ஆனாயே ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜெய துர்கா ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜெய துர்கா. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् வேதத்தின்னாயகி வேதமாதா விஸ்வாமித்திரர் ஞானத்திலே விண்ணின் ஒளியில் வந்தவளே வேண்டும் வரங்களை தந்திடுவாள் ஆழ்ந்த தியானத்தில் உரைப்பவர்க்கு ஆத்மசுத்தியை அளிப்பவளே அனுதினம் உன்னை உரைப்பவர்க்கு அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.